இந்த அழகிய தமிழ் மகன் நான் நடிச்சப்போ எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா அவர் யார்ட்டையுமே பேச மாட்டாங்கன்னு. அப்போ என்னோட ஹேர் ட்ரெஸ்ஸர் பாண்டியன் ஒரு பையன் வந்திருந்தான். அவன் வந்து நான் இவர் ரசிகர் சொல்லிட்டே இருந்தான். ஆனா நான் ஆக்சுவலி என்ன கேட்டேன்னா ஜேபி கிட்ட எனக்கு வந்து விஜய் சாரோட காம்பினேஷன் வேண்டாம், இல்லைன்னா தான் நான் அந்த படத்துக்கு வரேன்னு. காம்பினேஷனே கிடையாதுன்னாங்க. நான் ஏன் சொன்னேன்னா நாங்க பழகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப என்னவோ அவர் யார்ட்டையுமே பேச மாட்டாராம். அப்ப நம்ம பழகுன பழக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. சோ நீங்க தப்பா நான் தப்பா எனக்கு அந்த ஃபீலிங் வந்துருமே. அதனால நான் கேட்டுக்கிட்டேன் விஜய் சாரோட காம்பினேஷன் எனக்கு வேண்டாம். இல்ல காம்பினேஷன் இல்லைன்னாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு அவரோட தான். ஓகே ஓகே. ஆனா அவர் வந்து ஹாய் ஷக்கி அப்படின்னாரு. ஓ, அப்படியே அந்த யூனிட்டே திரும்பி பார்த்தது. நானே வந்து ஹலோ சொல்றதா என்ன எனக்கு நான் நினைக்கவே இல்லை, எதிர்பார்ப்பேன். மேபி பக்கத்துல வந்து வேணா ஹலோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாருன்னு நினைச்சேன். தூரத்துல இருந்து நான் எதிர்பார்க்கல. அதுவே நைட்டு 1:30 என்னவோ ஷாட். அதுக்கப்புறம் அந்த சீன்ல வந்து சந்தானம் வந்து என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி ஜோதி திருவண்ணாமலை ஜோதி எரிதோ இல்லையோ ஜோதி தியேட்டர்ல ஏதோ ஒரு டயலாக் வரும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு இப்படி குனிஞ்சேன். பென்னி மில்ல ஷூட்டிங்னா கொசு எவ்வளவு பெருசா இருக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கொசு அடிக்கிறது இப்படி குனிஞ்ச உடனே எல்லாரும் இப்படி ஒரு எகிரினாங்க. என்னன்னா எல்லாரும் எகிரிட்டு ஸ்பிளிட் ஆயிட்டாங்க. அந்த 4 பேரும் ஸ்பிளிட் ஆயிட்டு திருப்பி வந்து சிரிச்சுக்கினே வராங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னா சந்தானம் நினைச்சிட்டானா அக்கா நீ செருப்பு எடுத்துட்டேன்னு நினைச்சேன்க்கா. நான் சொல்ல என்னடா பேசுற, டயலாக் நீங்க பேசுறீங்க. இல்லக்கா உண்மையிலே ஒரு செகண்ட் ஜர்க் விட்டோம்க்கா. முஸ்தபா தானே அது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்துச்சு, லலிதா மணி மாஸ்டர் தான் நினைக்கிறேன். அது எனக்கு இப்போ கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வரல. இந்த மாதிரி விஜய் சாரோட டான்ஸ் பண்ணணும், அது கவாலி சாங் சொல்லிட்டாங்க. கவாலி டான்ஸ் வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பயந்தேன், ஐயோ கவாலி ஆச்சு, அது எப்படி இருக்குமோ என்ன ஏதுன்னு. சரி நாம ஒரு ரிஹர்சல் வச்சுக்கலாம். சரி சாரும் வருவாரான்னு. இல்லை அவர் வரல, நீங்கள் மட்டும் தான், நீங்கள் தான் அதில் ரொம்ப நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்னாங்க. சரி எனக்கு பயம்தான் அப்போ, சரி பண்ணலாமா வேண்டாமா. சரி போனேன், ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஷூட் பண்ணிட்டே இருக்கும் போது என்னோட சோலோ ஒன்று எடுத்தோடனே ஒரு சாங் வரும். எடுத்தோடனே ஒரு மியூசிக்ல ஒரு இது பண்ற மாதிரி வரும். நான் இப்படி பண்ணிட்டு இப்படி ஒரு மூவ்மெண்ட் ஒன்று பண்ணுவேன். அப்பதான் சார் என்ட்ரி ஆகுறாரு. அவர் என்ன பார்த்துட்டு ஏதோ இப்படி குச்சுன்னு பேசிட்டு இருந்தாரு. ஐயோ அப்படியா என்னன்னு தெரியல சார், அவர் பாக்குறாரு, அவர் என்ன சொல்றாருன்னு தெரியலையே. அப்புறமா அவர் போய் கேட்டுக்காங்க, ஜோதிலட்சுமி அவங்க டாக்டர் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு. அதுதான் ஃபர்ஸ்ட் இது. அவ்வளோவா பேசிக்கிட்டது கிடையாது. என்னன்னா என்ன பேசிப்போம். அவர் ரொம்ப வைக்கப்படுவார். அப்போ நானும் தான் வைக்கப்படுவேன், உங்களுக்கு தெரியும், அதையும் பேச மாட்டேன். இப்ப சார்ன்ற அன்னைக்கு நம்ம சார் நான் கூப்பிடுவோம். இல்ல கூப்பிட மாட்டோம். இல்ல இன்னைக்கு அவரு லெவல் மாறி போச்சு. அதனால இப்ப சார் கூப்பிடுறோம். ஆனா என்னால அதை மாத்திக்க முடியல. கண்டிப்பா. ஏன்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸாவே நான் பழகி இருக்கேன். என் தங்கச்சி சாங் பண்ணிருக்கா. கண்டிப்பா. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். நானு சஞ்சீவ் ராம் ஸ்ரீநாத்லாம் ஒரு காலத்துல ஃப்ரெண்டா இருந்தவங்க. அதனால எனக்கு டக்குன்னு சாருன்னு கூப்பிடல, என்னால முடியல.